அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணிதப்படி குரு பெயர்ச்சியானது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் 13/4/2025 வரை புதன்கிழமை சூரிய உதயாதி 12:50 மணிக்கு 50 நாளிகைக்கு பகல் 1 மணி அளவில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். இப்போது குரு என்பவர் மதிப்பும் மரியாதையும் உள்ளவர். ஸோ அவர் குரு பார்க்க கோடி நன்மை பெறும் சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமானது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கடகராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கடகராசி நேயர்களுக்கு கோச்சார குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். ஸோ அந்த லாபஸ்தானத்தில் அவர் உட்காரும்போது லாப குருவாக அவங்களுக்கு சஞ்சரிக்கிறார். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு லாபகுரு. ஸோ அதனால் எந்தவித லாபம்தான், மகிழ்ச்சி, இதுதான் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், ஒரு திருப்தி, எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சி, இவை தான் ஏற்படும். இப்போ அவங்களுக்கு நண்பர்களால் ஒரு ஆதாயம் உண்டு, பலன் உண்டு. இப்போ இதனால் வர பதவி வருமானம் இவற்றில் ஒரு மன உளைச்சலோட இருந்திருக்காங்க. ஸோ இந்த குரு பயிற்சியானது மன மகிழ்ச்சி, வருமானம், தெய்வ அனுகிரகம், குரு பலன், சுப பலன், சுப காரியங்களை நடக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான இடத்துல தான் இருக்காரு அப்படின்றத சொல்லலாம். மூத்த சகோதரர்களால் நன்மை உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் பார்வை. அப்போது தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிற இடத்த பார்வையிடுது. அதனால் கடகராசினுடைய பரிணாம வளர்ச்சி ஸோ இப்போ இருக்கிறத விட ஒரு மடங்கு கொஞ்சம் அதிகமாக முன்னேற்றம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது நாள் வரை பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நிவர்த்தி. ஸோ கஷ்டங்கள் நிவர்த்தியாகி முன்னேற்றம் அடையக்கூடிய இடம். அதாவது அப்டேட்ஸ், அவருடைய பதிவுகள், அவருடைய முன்னேற்றங்கள், அவருடைய செயல்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்லாயிருக்கும். செயல்களில் ஒரு தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கார். எந்த ஒரு செயல்களும் ஒரு நுணுக்கத்தோடு, எனக்கு கேதுவோடு இருக்கார். கேதுவை பார்க்கிறார் யார்? குரு பகவான் பார்க்கிறார். அப்போ கேதுவோடு பார்க்கும்போது ஒரு நுணுக்கமான ஒரு செயல் என்பது சிறப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு அடிக்கடி சிறு பயணங்கள் ஏற்படுவது உண்டு. பயணம் உண்டு. வெளியூரோ வெளி மாநிலமோ இந்த மாதிரி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படலாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு கேது பகவானுடைய ஞானக்காரகன் அங்கே இருக்கிறதால குரு பகவானும் அங்கே பார்க்குறாரு. குருவும் கேதுவும் நல்லதாக தான் செய்வார். ஸோ ஒரு ஆன்மீகத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். சுற்றுலா பயணம், ஆன்மீக பயணம் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக செய்திகள் இவருக்கு அடிக்கடி அப்டேட் ஆகிடும். புத்தகங்கள் எல்லாம் படிப்பதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாதத்திலிருந்து சொல்லப்போனால் மே மாத தொடக்கத்திலிருந்தே அவர்களுடைய படிப்பதில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத சொல்லலாம். சிறுவர் முதல் பெரியவர் வரையும் ஒரு ஆர்வத்தை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அசையும் அசையா சொத்துக்கள் அதையெல்லாம் நம்ம வீடு வாகனம், அதாவது அது வீடு வாகனம் இதையெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி வாங்குவது விற்பதும் போன்ற ஒப்பந்தங்கள், வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும். இதுவரை விற்பனை பண்ணாமல் அது அப்படியே இருக்கும், கிடப்பில் போட்ட மாதிரி இருக்கும். அது கூட ஒரு நல்ல விலைக்கு வீடு வாகனங்கள், இடம் போன்றவை என்ன நம்ம கைக்கு மேல் ஒரு பலன் உண்டு. நல்ல விலைக்கு போயிடுச்சுன்னா அது கை மேல் பலன் உண்டு இல்லையா. ஸோ இந்த விற்பதால் ஒரு பலன் உண்டு. துறை சார்ந்த தகவல் தொடர்புகள், கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறை சார்ந்த கம்யூனிகேஷன் ஒரு சாதகமாக அமையும். ஒரு மதிப்பு மரியாதையான பதவி இந்த இடத்துல இந்த 3ஆம் இட பார்வையால் 3ஆம் இடத்து பதவிகள், மரியாதையான பதவிகள், மதிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்போ திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் திருமண தகவல் மையத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டுருவோம். தன்னோட திருமண தகவல் மையத்தில் நம்ம பதிச்சு வச்சாதான் அடுத்து அவங்க வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கடகராசினுடைய 5ஆம் இடம் சொல்லும்போது குழந்தை ஸ்தானம். ஸோ அங்கே குரு பார்க்கிறாரு. அப்போது அந்த கடகராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு அன்பாக, ஒரு பாசமாக, ஒரு சகோதரம், ஒரு அந்யோன்யம் அங்கே ஏற்படும். ஸோ அப்போது விரக்தி, கோபம், தாபம் இதெல்லாம் போய் ஒரு அந்யோன்யம், அனைவரிடமும்
பேசக்கூடியது, செயல்படுத்தக்கூடியது, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படலாம். ஒரு மகள் மன மகிழ்ச்சியோடு இருப்பார். ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகும், 5ஆம் இடம் ஒரு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அது காதல் வலையில் சிக்கிக்கொள்ளக்கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போ சுப நிகழ்ச்சி, விருந்து, கேளிக்கை, இந்த மாதிரி போல நிகழ்வுகளில் ஒரு டைம் கிடைக்கும், கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி அவர் ஆர்வம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அந்த ஆர்வம் அப்படிங்கிறது உழைப்பின் மூலமாக இல்லை, ஒரு கற்றுக்கிற எது வேணால் கற்றுக்கலாம் இந்த டைமில். ஸோ நடனம், நாட்டியம், பாட்டு, அட்வான்டேஜை நமக்கு சம்மந்தப்படாத, நம்ம படித்ததுக்கு அல்லாத ஒரு கலைகளை, நாம் ஓவியம் போன்ற கலைகளில் ஒரு ஆர்வம், கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், அதை நம்ம செயல்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஸோ இப்போ இருக்க ஒரு சந்தோஷத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, குளியலறையில், ஸோ பாத்ரூம்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கானா பாட்டு பாடுவாங்க, காதல் பாட்டு பாடுவாங்க, சந்தோஷமான பாட்டுக்கள். வாய், அந்த வாய் மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் வாயும் வரும் இல்லையா, ஒரு சந்தோஷம் வெளிப்படுத்தும். அந்த பாடல்கள், சந்தோஷமான ஒரு பாடலை மனமானது ஸோ முணங்கி கொண்டிருக்கும். ஸோ அந்த சவுண்டு அப்படியே லைட்டாக போயிட்டுருக்கும். ஸோ சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு பாடலே வரும் நம்ம வாயிலேருந்து. ஸோ இல்லைன்னா ஒரு குமுக்குமாக இருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் வரும். இதே திருமணம் மாணவர்களுக்காக இருந்தால் முதல் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்ட்டு இதுவரையும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். கடகராசினருடைய காதல் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அதாவது காதல் திருமணம் வரை செல்லக்கூடியதாக இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதுண்டு. திருமணம் மாணவர்களாக இருந்தால் 2வது குழந்தைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இப்போ கூட்டு தொழில் செய்யலாம், அது நல்ல சிறப்படையும். ஸோ அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் நமக்கு வாடிக்கையாளர்கள் சாதகமாக தான் அமைவார்கள். பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ 7ஆம் பார்வை குரு பார்வை, அதனால் குரு பலன் இருக்குது, சுபபலன் உண்டு, சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு, பெண் பார்க்க செல்லலாம். இந்த மாதிரி சுபகாரியத்தில் நம்ம ஈடுபடலாம். திருமணம் விஷயமாக ஒரு பேச்சுவார்த்தை இவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், மேற்கொள்ளலாம். ஸோ அதுக்கான அப்டேஷன் பண்ணிக்கலாம். உயர்கல்வி சார்ந்த படிப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 9ஆம் இடம் பார்வை அப்படின்னும் போது உயர்கல்வி, தெய்வ அனுகிரகம் இருக்கிறதால உயர்கல்வி, அது சமயமாக வெளியூர், வெளிநாடு, ஸோ வெளி மாநிலம், இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா கோச்சார ராகு கூட தொடர்பு பெறுகிறது. கோச்சார ராகுவையும் யார் பார்க்குறா, குரு கேதுவை பார்க்கும்போது ராகு கேது பார்வை வருது இல்லையா. கோச்சார கேது குரு பார்க்குற இடத்த இவரும் பார்க்குறாரு, ராகுவும் பார்க்குது. அப்போ வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க, இதுவரையும் பாதிக்கப்பட்டுட்டு இந்த குரு பயிற்சியால் சிறிது மன மகிழ்ச்சி, பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இவை யாவும் பொது பலன்களை தங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்கள், நட்சத்திரங்கள், அவற்றுக்கேற்ப பலனானது மாறுபடும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.